18ஆம் நூற்றாண்டில் எல்எம்எஸ் மிஷனரியாக ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த வந்த ரிங்கல் தொபே அவர்கள் வாழ்ந்த இடம். இந்த இடத்துல தான் அவர்கள் வீடு கட்டி இருந்திருக்கிறார்கள். அந்த வீடு பிரம்மாண்டமான ஒரு வீடு அல்ல, ஒரு ஓலை குடிசை. அந்த ஓலை குடிசைக்குள் தான் ஒரு நாற்காலியும் ஒரு மேஜையும் அவருக்கு இருந்திருக்கிறது. ஒரே ஒரு தொப்பி மட்டும் அவருக்கு சொத்து. அதை தலையில் வைத்துக்கொண்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அவர் அந்த பகுதியில், இந்த மயிலாடி பகுதியில் அதிகமாக ஊழியம் செய்திருக்கிறார். அவர் வாழ்ந்த இடத்திற்காக ஒரு பெரிய வீடோ வெறு எதுவுமே கிடையாது. அது ஓலை குடிசையாக இருந்ததினால் அது அழிந்து விட்டது. ஆனால் இங்கே இருக்கிற விசுவாச பிள்ளைகள் அது அழிந்து போகாதபடிக்கு அதை நினைவுகூரும் வண்ணமாக இங்கே ஒரு அருமையான பில்டிங், அதில் ஒரு மேடை ஒன்று அமைத்திருக்கிறாங்க. இதுபோக அந்த மேடையில் ஒரு கல் பதிக்கப்பட்டிருக்குது. அது ரிங்கல் தொபே அவர்கள் தன்னுடைய குளியல் அறையில் அவர்கள் உபயோகப்படுத்தின ஒரு அருமையான கருங்கல் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த கல்லையும் அழித்து விடாதபடிக்கு அவர்கள் பாதுகாப்பாக இந்த மேடையில் அவர்கள் பதித்திருக்கிறாங்க. இந்த ரிங்கல் தொபே இந்த பகுதியில் மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்களுடன் இணைந்து இந்த பகுதியில் அதிகமாக ஊழியம் செய்திருக்கிறார்கள். இந்த மகாராஜன் வேதமாணிக்கம் அவர்களும் ரிங்கல் தொபே இங்கே வந்தவுடன் தன்னுடைய அத்தனை இறைப்பணி பொருட்களை மற்றும் பொறுப்புகளை ரிங்கல் தொபேயிடம் ஒப்படைத்து விட்டார்கள். ரிங்கல் தொபேயுடன் இணைந்து உபதேசியராக பணிபுரிந்த இடம்தான் இந்த மயிலாடி என்ற இடமாகும். இந்த ரிங்கல் தொபே அவர்கள் காலையில் எழுந்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் சென்று சுவிசேஷ விதையை விதைத்தார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேலான மக்கள் புதியதாக சபையில் சேர்க்கப்பட்டார்கள். திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவுக்காக வாழத் தொடங்கினார்கள். இந்த ரிங்கல் தொபே அவர்கள் மயிலாடி பகுதிக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் கர்த்தருடைய பணியை செய்தும் பொது பணியை செய்தும் இந்த பகுதியில் வேலை செய்ததால் இன்று இந்த பகுதி ஆசீர்வதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. கல்வியிலும் நாகரிகத்திலும் அதிகமாக வளர்ந்த இடம் இந்த மயிலாடி என்ற இடமாகும். அருமையான நண்பர்களே, இந்த ரிங்கல் தொபே அவர்கள் தனது உடலில் அதிகமாக சில உபாதைகள் வந்ததினால் அவர் திரும்பி தன்னுடைய நாட்டிற்கு திரும்பும் பொழுது, அவர் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அவர் மரித்து விட்டார். ஒரு குறிப்பில் சொல்லப்பட்டுள்ளது, ஒரு பிரயாணத்தில் ஒருவர் மரித்து விட்டார், நாங்கள் அவரை கடலில் போட்டு விட்டோம் என்று குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுபோலவே இவரும் அந்த கடல் பிரயாணத்திற்கு பிறகு அவர் தன்னுடைய தாய்நாட்டுக்கு போனதாக குறிப்பில் இல்லை. அதுபோல் அவரை நினைவுபடுத்தும் வண்ணமாக எங்கேயும் அவருடைய கல்லறையோ வேறும் நினைவு மண்டபமோ எதுவுமே இல்லாததினால் அவர் கடலிலே வீசப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அருமையான நண்பர்களே, தனக்கு கொடுத்த தாளந்துகளை கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்தவர்தான் இந்த ரிங்கல் தொபே அவர்கள்.